Hi guys, welcome to our channel CA Shots with Honey. இந்த சேனலில் என்னென்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் பேங்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா பேங்க் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, ரயில்வே ப்ளஸ் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் இந்த எக்ஸாம் படிக்கிறாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மே 3rd and 4th கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி ஹாவ் அக்ரீட் டு எஸ்டாப்ளிஷ் a 2+2 ministerial dialogue at the foreign and defense minister level between the two countries. இந்தியா கூட எந்த ஒரு கண்ட்ரி வந்து 2+2 ministerial dialogue வந்து அக்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா? இவங்க வந்து 4th கண்ட்ரி இதுக்கு அக்ரி பண்ணுறது. இவங்க வந்து 4th கண்ட்ரி. இதுக்கு முன்னாடி வந்து 3 கண்ட்ரி பண்ணியிருப்பாங்க அப்படி தானே. அவங்க யார் அப்படின்னா அவங்க 3 பேருமே குவாட் கண்ட்ரிஸ். அதாச்சும் யாரெல்லாம்? யூஎஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா. இவங்க 3 பேருமே குவாட் கண்ட்ரிஸ். அப்போ நான் குவாட் கண்ட்ரிஸில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக வந்து ரஷ்யா தான் இதை அக்ரி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு who was recently appointed as the Deputy Governor of RBI. ஆர்பிஐயோட டெபியூட்டி கவர்னராக ரீசெண்டாக யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரவிசங்கர் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து கனுங்க அவங்க ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. ஓகேவா? அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இப்போ ரவிசங்கர் அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆர்பிஐயில் வந்து 4 டெபியூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. இப்போ யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா மைக்கேல் பத்ரா இருக்காங்க, எம்கே ஜெயின், ராஜேஸ்வர் ராவும், இப்போ வந்து ரவிசங்கர் அவங்களும் ஆட் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோட கவர்னர் யார் அப்படின்னா சக்தி காந்தா தாஸ். நெக்ஸ்ட் ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜப்பானீஸ் கவர்மெண்ட் ரீசென்ட்லி அவார்டட் த ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் டு ஹூம். ஆர்டர் ஆஃப் ரைசிங் சன் அப்படிங்கிற அவார்டை வந்து ஜப்பான் கவர்மெண்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஷாமலா கணேஷ் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஒரு டீச்சர். ஓகேவா? பெங்களூர் பேஸ்ட் ஒரு ஜப்பானீஸ் டீச்சர். இவங்களுக்கு தான் இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹூ ஓன் த போர்ச்சுகீஸ் கிராண்ட் பிரிக்ஸை யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா லூயிஸ் ஹாமில்டன் வின் பண்ணியிருக்காங்க. வந்து எந்த கண்ட்ரியில் உள்ளவங்கன்னா பிரிட்டனில் உள்ளவங்க. இங்கே வந்து மெர்சிடஸ் டீமில் உள்ளவங்க. ஓகேவா? லூயிஸ் ஹாமில்டன் போர்ச்சுகீஸ் கிராண்ட் பிரிக்ஸை வின் பண்ணியிருக்காங்க. அதேமாரி ரீசெண்டாக வந்து ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு ஒன்று நடந்திருக்கு. அதில் வின் பண்ணியிருக்க யார் அப்படின்னா ஜாக் மில்லர் அப்படிங்கிறவங்க வின் பண்ணியிருக்காங்க. இங்கே எந்த கண்ட்ரியில் உள்ளவங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். விக்ரம்ஜித் கன்வார்பால் பாஸ்ட் அவே. ஹூ ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு? விக்ரம்ஜித் அப்படிங்கிறவங்க இறந்துருக்காங்க. எந்த ஃபீல்டு அப்படின்னா ஆக்டர். விக்ரம் அப்படின்னா ஆக்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்ரம்ஜித் ஆக்டர். நெக்ஸ்ட்டு ஹூ லான்ச்சஸ் ப்ராஜெக்ட் ஆக்சிஜன் ஆன் வீல்ஸ். இது வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா மஹேந்திரா கம்பெனியோட சேர்மன் ஆனந்த் மஹேந்திரா அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு ஆக்சிஜனை வந்து நம்ம ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஈஸியாக வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கோ இல்லை தேவையான இடத்துக்கு கொண்டு போகணும், அந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விச் கம்பெனி ஓவர்டேக்ஸ் HCL டெக் டு பிகம் 3rd மோஸ்ட் வேல்யூட் இந்தியன் ஐடி ஃபார்ம். HCL ஓவர்டேக் பண்ணிவிட்டு 3rd பிளேஸில் யார் வந்திருக்கா அப்படின்னா விப்ரோ வந்திருக்காங்க. ஓகேவா? விப்ரோ வந்து 3rd பிளேஸில் வந்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னா டிசிஎஸ் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் வந்து இன்ஃபோசிஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ இனாக்ரேட்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ஹவுஸ் அட் த ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸில் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ஹவுஸை வந்து யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இனாக்ரேட் பண்ணியிருக்கா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் யார்? நிர்மலா சீதாராமன் அவங்க தான் இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ இம்போஸ்ட் 3 crore பெனாலிட்டி ஆன் விச் பேங்க் ஃபார் வயலேட்டிங் ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ். இந்த நார்ம்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணதாக ஒரு பேங்க்குக்கு வந்து ஆர்பிஐ வந்து 3 crore பெனாலிட்டி போட்டிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு போட்டிருக்காங்க. அதேமாரி ரீசெண்டாக வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு வந்து 40 lakh பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். யூகே பேஸ்ட் குளோபல் brokerage firm Barclays has cut India's GDP estimate for 2021 to 10% from dash percentage.
ஆக்சுவலாக பார்க்லேஸ் வந்து நம்ம இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்தை வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 10% தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 11% சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து கம்மி பண்ணி இப்போ 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு who was appointed as MD of Kotak Mahindra Life Insurance. இதோட MD யார் அப்படின்னா மகேஷ் பாலசுப்ரமணியன். நெக்ஸ்ட் பாருங்கள், சிவராஜ் டெக்னாலஜிஸ் partnered with which banking platform to help small holder, marginal holder and large holder farmers by way of a free application. ஆச்சும் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஃப்ரீ அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு வேண்டி யார் சிவராஜ் டெக்னாலஜிஸும் இன்னொருத்தவங்க டைப் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா யோனோ. யோனோ அப்படிங்கிறது எஸ்பிஐயோட ஒரு பேங்கிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஓகே, who has partnered with the Indian government to roll out a vaccine finder tool on mobile app in India. அதாச்சும் இந்தியன் கவர்மெண்ட் கூட சேர்ந்து வேக்சின் ஃபைண்டர் டூலை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா ஃபேஸ்புக். இது வந்து எங்கெங்கே வேக்சின் இருக்குது அப்படிங்கிற இடத்த வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி கொண்டு வந்த ஆப் தான் இது. ஓகே, இதில் வந்து எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கும் அப்படின்னா 17 லாங்குவேஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஆல்ரவுண்டர் திசரா பெரேராம் announces retirement from international cricket. He belongs to which country? இவங்க வந்து அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, பருள் தேப்தி தாஸ் பாஸ்ட் அவே. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆஃப் விச் ஸ்டேட்? இவங்க வந்து இறந்துட்டாங்க. இவங்க வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசாமோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு, சந்திர தோமர் பாஸ்ட் அவே. ஹூ ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு? இவங்க வந்து ஷூட்டர். இவங்களோட நிக் நேம் வந்து ஷூட்டர் தாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இறந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மச் அமௌண்ட் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் ஃபார் த இயர் 2021 to 2022. இந்த இயருக்கு வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டாக வந்து ஒரு அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அமௌண்ட் அப்படின்னா 8,873 crore வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக இவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ ரெப்ரசன்ட்ஸ் இந்தியா அட் மிஸ் டீன் இன்டர்நேஷ்னல் அட் த மிஸ் டீன் திவா 2020 பேஜண்ட். இது ஜான்வரியில் நடந்திருக்கு. இதில் வந்து நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா அப்படின்னா ரஷ்ய பரஸ்ட்ரம்புரியா பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஐஐடி கன்வெர்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் நைட்ரஜன் பிளான்ட் இன்டு ஆக்சிஜன் ஜென்ரேட்டர்? முன்னாடி இருந்த ஒரு நைட்ரஜன் பிளான்ட்டை வந்து இப்போ ஆக்சிஜன் ஜென்ரேட்டராக வந்து யார் கன்வெர்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா ஐஐடி பாம்பே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். போயிங் அனௌன்சஸ் டேஷ் மில்லியன் அசிஸ்டன்ட் பேக்கேஜ் ஃபார் இந்தியாஸ் ஃபைட் அகெயின்ஸ்ட் COVID-19. COVID-19 வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து இது ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இது வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி. ஓகேவா? போயிங் அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா $10 million வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, IRDAI has directed insurance companies for cashless treatment for COVID-19 claim within dash minutes. IRDAI அப்படின்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டு அதை வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே கிளைம் பண்ணணும் அப்படின்னா 60 minutesக்குள்ளே கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, who is appointed as the acting chairperson of National Human Rights Commission? அதாச்சும் ஆக்டிங் சேர்பர்சன் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரஃபுல்லா சந்திரபான் இவங்கள தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரோனி கோவிந்தர் பாஸ்ட் அவே. ஹூ ரிலேட்டட் டு விச் ஃபீல்டு? ரோனி கோவிந்தர் யார் அப்படின்னா ஆதர் இறந்து போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, who inaugurates its first green solar energy harnessing plant in North Sikkim? சிக்கிமில் வந்து இவங்களோட ஃபர்ஸ்ட் க்ரீன் சோலார் எனர்ஜி ஹார்னஸிங் பிளான்ட்டை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பாருங்கள், இந்தியன் ஆர்மி அப்படிங்கிறப்ப அதோட சீஃப் யார் அப்படின்னா முகுந்த் நரவானே அப்படிங்கிறவங்க தான்
இந்தியன் ஆர்மியோட சீஃப். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இந்தியா வந்து 2022 வந்து 175 ஜிகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். கவர்மெண்ட் செட்ஸ் ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் அட் ஹவு மச் டன்ஸ் ஃபார் 2021 to 2022. கவர்மெண்ட் வந்து ஃபுட் கிரெயின்ஸ் ப்ரொடக்ஷனை வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. இவ்வளோ டன் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 307 மில்லியன் டன்ஸ் வந்து டார்கெட் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் கார்டு அண்ட் ஜெமினி அலாங் வித் விச் டிஜிட்டல் லெண்டர் லான்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கிரிப்டோ கரன்சி ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டு. மாஸ்டர் கார்டும் ஜெமினி அப்படிங்கிறவங்க ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். அவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொருத்தவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு இதுக்கு ஒரு கிரிப்டோ கரன்சி ரிவார்ட்ஸ் கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா வெப் பேங்க் கூட ஒரு டைப் வச்சு இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு செபி mandated AMCs to pay % salaries of key employees in units of mutual funds. செபி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்களா, அவங்க கண்டிப்பாக அவங்களோட சேலரி 20% வந்து எங்கே பே பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 20%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹூ லான்ச்ட் இம்யூன் இந்தியா டெபாசிட் ஸ்கீம் டு பூஸ்ட் COVID-19 வேக்ஸ் ட்ரைவ். இதை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெச்சூரிட்டி டேஸ் எவ்வளோ அப்படின்னா 1111 இதோட மெச்சூரிட்டி டேஸ். ஓகேவா? இந்த டெபாசிட் ஸ்கீமோட மெச்சூரிட்டி டேஸ் 1111. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த சிஎம்டி ஆஃப் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். இதோட சிஎம்டி யார் அப்படின்னா அமித் பானர்ஜி. இடத்துல தான் நம்ம பேனர்லாம் வைப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹூ ஓன் த 2020-2021 லீக் கப் டைட்டில் ஃபார் த 4th consecutive டைம். யார் 4th டைமாக வந்து யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே தேங்க்யூ காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.